வணக்கம் அன்பர்களே. 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பதிவை இப்பவே போடுவதற்கு காரணம், அதன் பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நிறைய பேருக்கு சந்தேகம் வருகிறது, ராசியை வச்சு பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா அப்படி என்று. ராசி என்பது சந்திரனை வைத்து, அதாவது உங்களுடைய மனதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். ஒரு ரயில் பயணத்துக்கு எப்படி 2 தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல துல்லிய பலனை அறிய ராசி மற்றும் லக்னம் ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த 2024 பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மகர ராசி என்பர்களுக்கு ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்கு. சூரியனுங்கிறது யாரு? 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன். புதனுங்கிறது யாரு? 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன். ஸோ 6, 8ஆம் அதிபதிகள் இணைந்து உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன ஆகும்? ஒரு மனக்குழப்பம் ஏற்படுத்தும். அதாவது மனதில் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு வர வைக்கக்கூடிய தன்மை, ஒரு மாதிரி ஒரு டல்லாக இருக்கக்கூடிய தன்மை, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையை தரும். அப்போ என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் எண்ணங்களை விதைத்து கொள்ளணும். ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை டோட்டலாக எரேஸ் பண்ணணும். என்ன ரொட்டீனாக செய்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் செஞ்சுக்கலாம். புதிய விஷயங்கள், புதிய காரியங்களில் ஈடுபடுவது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இதை செய்தால் நமக்கு நன்மையா தீமையா என்பது அலசி ஆராய்ந்து குடும்ப உறுப்பினரோடு டிஸ்கஸ் பண்ணி புதிய விஷயங்களை செய்வது தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதே சமயத்தில் இந்த சூரியனானது இந்த 13ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி எங்கே போய் அமர்கிறார்? 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ தனம் கிடைக்குமா? நிச்சயமாக பொருளாதாரம் இருக்கும். பொருளாதாரம் ஏற்றத்தன்மையை தரும். ஆனால் 8ஆம் அதிபதி போய் அங்கே உட்கார்றாரு, தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில். அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தனம் கிடைக்கும், தனத்தில் பிரச்சனையை உருவாக்கும். எப்படி? 3ஆம் நபர்களை நம்பி பணத்தை நீங்கள் கொடுக்காதீங்க. தேவையில்லாத ஷேர் மார்க்கெட் மற்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். குடும்பத்தில் அந்த 8ஆம் அதிபதி இணைகிறார். அப்போ குடும்பம் கணவன் மனைவியோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. சின்ன சின்ன ஈகோ விஷயங்கள் உங்களுக்கு தலையெடுக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் ரெண்டுமே எரிச்சல் படக்கூடிய எதிரெதிர் கிரகங்கள் அல்லவா. அப்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரியன் தான். அவர் குடும்பஸ்தானத்தில் வந்து உட்கார்றார். அப்போது ஏதாவது ஒரு வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய தன்மை, தேவையில்லாத இடத்துல வாக்கு கொடுப்பதும், தேவையில்லாத விஷயத்தில் பண விஷயங்களை முன்பின் தெரியாதவருடன் கலந்து ஏதாவது செய்கிறதும் இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தினரோட கொஞ்சம் அந்யோன்யத்துடன் செயல்படுத்திக்கணும். ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொள்ளலாம். சரி, 3ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார். ராகு 3இல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும். அப்போ ராகுங்கிறது யாரு? வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக நன்மையை தரக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்கிறது. நான் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அதற்கான முயற்சியில் இருக்கிறேன், அந்த முயற்சி நமக்கு அனுகூலத்தை தருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட, அதர் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட, அல்லது வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உறுதியோட மனத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேருடைய செயல்பாடுகளும் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்திருக்கார். தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு மாதம். தாயின், அதாவது
தாயினுடைய அரவணைப்பு இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கலன்னா இப்போ தாயினுடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும். தாயை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கான அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். அப்போ வண்டி வாகனம் வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடத்தை வாங்கணுங்கிறவங்க டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்த்து வாங்குவது தான் சிறப்பு. இல்லைன்னா ஏதாவது ஒரு கெடுபலன்கள், ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, அந்த குருவினுடைய பார்வை 12ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அதாவது 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 8ஆம் இடம் 12ஆம் இடம். அப்போ உங்களுக்கு சிறப்பு அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய தன்மை. ஒரு வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இங்கேயே கிடைக்குமா அப்படின்னா, நான் வெளிநாட்டில் அப்ளை பண்ணுறேன் கிடைக்குமானா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது கிடைப்பதற்காக 100% வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு இடமாற்றம் எங்கே, நான் இது வடக்கு நோக்கி பயணம், அதாவது நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கேரளாவாக இருக்கலாம், அல்லது கர்நாடகாவாக இருக்கலாம், அல்லது டெல்லி சைடு, இந்த மாதிரி மத்திய பணி சார்ந்த விஷயத்தில் அதற்கான எக்ஸாம் எழுதிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய அம்சங்கள். அதாவது சொந்த ஊரை விட்டு, சொந்த மாநிலத்தை விட்டு, அல்லது சொந்த டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு அனுகூலம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா, நிச்சயமாக குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அந்த சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்கார்? 12ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? செவ்வாய். 10, 11ஆம் அதிபதிகளுடன் இணைந்து குருவினுடைய பார்வை, குழந்தை காரகனான அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அப்போ குழந்தை காரகனுடைய பார்வை குழந்தை ஸ்தானாதிபதியின் மீது பதிகின்ற காரணத்தால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் வெளிநாட்டுக்கு படிக்கலாம், அல்லது வெளியில் போய் படிக்கணும், ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள். கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். அது நிதர்சனமான உண்மைத்தான். அப்போ நல்ல வரன் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி தான் பார்க்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த மாதம் போகக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருந்துக்குங்க. நெகட்டிவ் அப்படின்னா போகக்கூடாது. உங்கள் உள் மனசு ஆழமாக உங்களுக்கு சொல்லிடும். கேது பகவான் புதனுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போ புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நல்லதைத்தான் செய்வார். அப்போ ஒரு நல்ல ஞானோதயம் உங்களுக்கு பிறக்க போகிறது. அப்போ உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி மேம்படும். அப்போ உங்களுடைய உள் மனதில் இதை செய்தால் நன்று, இது செய்தால் தீமை என்பது ஆழமாக பதிவிடப்படும். அப்போ உள் மனசு என்ன செய்கிறதோ அதை செய்தால் உங்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அப்போ ஒரு மாற்றம் என்பது உண்டு. வேலையை விட்டுவிட்டவர்கள், வேலை சரியான வேலையில் இல்லை அப்படின்னு இருந்தவர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நினைத்தவாறு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை. ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுவிடக்கூடாது. என சூரியனும் செவ்வாயும் அதாவது சூரியன் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கோபங்கள் ஆக்ரோசங்கள் அதிகமாக வரும். அப்போ கோபம் ஆக்ரோசத்தை பட்டு அவசரப்பட்டு வேலையை மட்டும் இந்த மாதம் விட்டு விடாதீங்க. அப்போ கொஞ்சம் அனுசரித்து செல்வது தான் சிறப்பு. மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடந்து விட்டால் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்போ நிச்சயமா நல்ல உழைப்பை போட வேண்டும். உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் இஷ்ட தெய்வத்தை சென்று வழிபடுவது, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். என சனி பகவான் குருவை பார்க்கறதுனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் நாட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத
தான் அமைப்பு. கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த ரிசர்ச் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு புதிய கண்டுபிடிப்பு, அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய அம்சமாக உங்களுக்கு இந்த மாதம் தென்படுகிறது. அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தாலும் சூரியனோட சனி சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால சிவன் கோயிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று அந்த சிவனை வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.